டாய் தூக்கம் வருதா இன்னும் உனக்கு? ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது. மியா மியா ரோல் பண்ணாத. ஹேய் என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க. ஒரு தூங்கிட்டியா? நல்லா நல்லா தூங்கினியா? என்ன பண்ணுற டீச்சர்லாம்? தூங்கினியா டீச்சர்ல நல்லா? குட் மார்னிங் பத்து. பிச்சி வேணுமா உனக்கு? பிச்சி வேணுமா? வா தரேன் வா வா. பிச்சி வேணுமா? பிச்சி வா. மியா எங்கே போய் இந்தா இந்த மியா மியா. மியாவுக்கு காலையில் எழுந்த உடனே ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. ஸோ நான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமே மியோ மியோ மியோன்னு கத்திகிட்டே இருந்தால, ஸோ கத்துனதுக்கப்புறம் நான் உடனே வந்து அவளுக்கு ட்ரை ஃப்ரூட் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவள் கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருப்பாள். வெளியே போகலாம் வா வா. படுத்துக்கோ. மியா மியா மண்ணில் உருளாத மியா. பாப்பா எவ்வளோ ஒயிட்டாக இருந்த இப்போ பாரு. என்ன கலரில் ஆயிட்ட நீ பாரு. இங்கே வா ஏஞ்சிக்கோ. தூங்கி ஏஞ்சி உடனே இங்கே வந்து விளையாடுறது வா. இல்லை குட்டி ஆமா. ஏ என்ன இது? மியா ரோல் ரோல். டை இதெல்லாம் வேடுப்பா. இதெல்லாம் தான் அவளுக்கு ஃபேவரெட். நோ நோ. இது வேணுமா? நோ. இது வேணுமா மியாக்கு? நோனி சொல்லு. இதில் சாப்பிடக்கூடாது. ஓய் டேய் மியா 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 என்ன பண்ணுற? ஏய் திருட்டு. அது உள்ள என்ன பண்ணுற? ஹெய் மியா. ஹெய் சி துப்பு. நோ மியா நோ மியா நோ கெட் அவுட். ஹை எங்கடா போற நீ? வா தண்ணி ஊற்றலாம் வா 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 சீக்கிரம் வா 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 இங்க வா இங்க வா. சீக்கிரம் வா தண்ணி பிடி வா. வாடா. ஒய் டேய் இங்கே வாடா. மியா எங்கே போய் இருக்கப்ப அப்படி மொத்தம் வாங்குற. மியா மாட்டிப்பா அது உள்ள. ஒழுங்கா வெளியே வா. மியா தண்ணி ஊற்றிடுவோம் உன் மேலே. வா வெளியே வா வெளியே. உன் மேலே தண்ணி ஊற்றிடுவேன். ஒழுங்கா வந்துடு வெளியே. ஹெய் வா வெளியே வா ஊத்துறேன். நீங்கள் உடனே எஞ்சி போய் அந்த செடி சாப்பிடு. ஏய் கண்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. நோ நோ துப்பு. வா இறங்கு. ஏய் இங்கே தானே இருந்தேன். எங்கே போன? நீயா என்ன பண்ணுற? ஒய் மண்ணில் விளாடுறியா? ரோலிங் பண்ணுறியா? ஒய் ரோலிங்கா? பாப்பா அழுக்காயிடுவேங்க வா. அம்மா இஞ்சுக்கு வேணா எந்திரு. ஒய் எந்திரு இஞ்சுக்கு. மேலே மண்ணு மியா. அவள் இப்படி மண்ணில் ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தூக்குனா என்னை கடிப்பா. சும்மாவே என்னை கடிப்பா. இப்போ இன்னும் நல்லா ஃபோர்ஸாக போட்டு கடிப்பா. ஏய் இங்கே வா. ஒய் இது பார் இது பார். ரோல் பண்ணாதன்னு சொன்னேன். இங்கே வா. விடாது விடாது. இங்கே வா. யார் இதெல்லாம் தள்ளி விட்டது? இங்கே வா. நான் தள்ளி விட்டேன். நீ தானே பண்ண.
கீழே போ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை டெய்லி vlog. ஸோ இப்போ தான் நான் வந்து மியாவை எடுத்துகிட்டு போய் மேலே விட்டு வந்திருக்கேன். அவள் வந்து கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாள். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் கீழே போய் எனக்கு ஸ்மூதி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வந்து நான் வந்து ஐப்ரோஸ் பண்ண போகிறேன் அண்ட் நான் ஃபேஷியல் ஹேரும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு அதான் பிளான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்த ஸ்மூதி. இதில் நான் என்னெல்லாம் போட்டேன்னா 2 guavas, அப்புறம் 1/2 கப் மில்க், சுகர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. மிக்சியில் வந்து நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நான் சியா சீட்ஸ் அண்ட் ஹெம் சீட்ஸ் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் தான் பண்ண போகிறேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து அந்த 2 or 3 vlogsக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ அந்த வீடியோவில் நான் பண்ணது தான் அதோட லாஸ்ட். ஸோ அது ஆல்மோஸ்ட் பண்ணி ஒரு 2 to 2.5 weeks ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை, எங்கேயுமே வெளியவும் போலையா, ஸோ பண்ணலை. ஸோ இப்போ தான் நான் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கு. என்னோடய அப்பர் லிப்ஸில் அதை விட மோசமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோஸ்க்கு கீழே வளர்ந்துருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் வந்து ப்ளக் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது இந்த எண் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து பிடிச்சி அப்படியே இழுக்காது. அண்ட் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஒரே ஆளாக பண்ணுறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் அது வலிக்கும். இதில் பண்ணுறப்போ அந்த த்ரெட்டில் இழுக்கிற அளவுக்கு வலிக்காது. ஸோ அதனால தான் நான் இதில் பண்ணுறேன். இந்த சைடு ஐப்ரோஸில் கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸ் வளர்ந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த சைடு வந்து அன்ஈவனாக இருக்கா, இந்த சைடு கீழே ஈவனாக இருக்குது. மேலே வளர்ந்துருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் வந்து எப்போவுமே ஃபேஷியல் ரேசர் வச்சு தான் ஷேப் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஹேர் வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல நான் எடுக்க போகிறேன். டக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு எடுத்துடலாம். நடுவுலையும் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இந்த சைடு எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் இன்னும் குட்டியாக இருக்குது. நான் அதை வந்து ஃபேஷியல் ரேசர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல. ஸோ அப்போ வந்து இதையும் சேர்த்து பண்ணிடுவேன். நான் 2 சைட்ஸ் ஐப்ரோஸுமே எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பாத்ரூம்க்கே வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து அங்கே உட்காந்து பண்ணும்போது எல்லா திங்ஸும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த டைம் பாத்ரூம்க்கே வந்துட்டேன். அண்ட் நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பாம்பே ஷேவிங் கம்பெனியோட இந்த மாதிரி ஒரு ரேசர், இது வந்து ஃபோல்டபிள் ஒன். அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி இருக்கும், இது வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே சேம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஸ்கின்னில் பண்ணக்கூடாது, ஸ்கின்னில் வந்து எதாவது போட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வாட்டர் டேப் பண்ணிட்டு வரேன். வெயிட். இப்போ நான் வந்து வாட்டர் வந்து டேப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் செட்டாஃபிலோட கிளென்சர் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக போடுறேன். ஸோ மற்ற ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்ணிங் எரியும், இதுதான் வந்து ஏரியாமல் இருக்கும். ஸோ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த ரேசர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய அப்பர் லிப்பில் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ வருது பாருங்கள். அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ் தான் பண்ணணும், டவுன் டு அப் வந்து பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்க்ரோன் ஹேர்ஸ் வரும், அப்புறம் குட்டியாக பம்ப்ஸ் வரும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் என் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ஸ்பீடாக ரிமூவ் பண்ணிவிட்டு என் ரூமில் இருக்க ஏசியோட வெளியே இருக்க ஃபில்டர் மட்டும் எடுத்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன். ஸோ அப்புறம் வந்து ஐப்ரோஸும் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபேஷியல் ஹேரும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை வந்து சீரம் கண்டிப்பாக ஃபேஸில் போடணும், ட்ரையாக விடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன், விட்டமின் சி சீரம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து என்னோடய ரூமில் இருக்க ஏசி ஃபில்டர், வெளியே இருக்க ஃபில்டர் மட்டும் எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போடுப்பேன். சில்லுன்னு காற்று வரும்ல. இப்போ நான் வந்து இந்த ஏசியோட ஃபில்டர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணேன், நான் இங்கேருந்து எடுக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதை நான் வந்து ஒரு 2 months பேக் தான் க்ளீன் பண்ணேன். இப்போ நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 minutes மேக்ஸிமம் வந்து வெயிலில் வச்சா போதும், அதுக்குள்ளேயே காஞ்சிரும். ஸோ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணேன்னா, நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக தான் போட்டு தேய்க்கணும். நல்லா போட்டு தேய்ச்சிடாதுங்க, ஓட்டையாயிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னான ஒரு மெஷ் தான் போட்டிருப்பாங்க. ஷாம்பு வாட்டர் வந்து இது ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தால் வந்து ஃபுல்லாக போயிடும். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு, எவ்வளோ அழுக்காச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இது காஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து ஏசியில் போட்டுருவேன். இதை வெயிலில் வச்சு இப்போ 10 minutes ஆகிடுச்சு. நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஃபில்டரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ஃபில்டர் வந்து ஒரு டூ months ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும். அண்ட் இயர்லி வந்து ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களே கூப்பிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். மற்றபடி நாங்கள் வந்து இதை தான் பண்ணுவோம். வீட்டில் இருக்க ஏசிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 2 months ஒன்ஸ் இந்த ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா இயர்லி அந்த ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து மீதி சர்வீஸ்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ இது இதுக்கு தானே க்ளோஸ் பண்ணுவேன். சியர்ஸ். சில்லுன்னு சூப்பராக இருக்குது. டைம் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். மம்மி வந்து பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் நான் அந்த வாட்டர்மெலன் ஷேப்ட் ஐஸ்னு ஒன்று லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன்ல, செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நான் அதை செய்யவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்றேன். ஓகேவா. நம்ம 3 hours ஃப்ரீசரில் வச்சு அந்த வாட்டர்மெலன் எடுத்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். எனக்கு டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல, சிரப் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி 65, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ரைத்தா. நான் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க போகிறேன். நான் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் சோஃபாவில் படுத்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ மியா வந்து என் வயிறு மேலே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. அவளுக்கும் வந்து செம்ம தூக்கம் வந்துடுச்சா. ஸோ அவள் என் வயிறு மேலே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானும் அப்படியே தூங்கிட்டேன் அவள் கூட சேர்ந்து. என்ன மியா பண்ணுற? மியா பத்தி மியா கடிக்காதப்பா. நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து செம்மையாக தூங்கிட்டேன். ஒரு 3 hours கிட்ட தூங்கிட்டேன். ஏன்னா நேற்று நைட் வந்து நான் ஒழுங்காக தூங்கவே இல்லை. ஸோ வந்து அப்படியே படுத்து டிவி பார்த்துட்டே இருந்தேன். பட் அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் இப்போ தான் நான் வந்து 2nd floor வந்தேன். நானும் மியாவும் வந்து இப்போ பால்கனியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ அவள் என்ன பண்ணுறாரு. ஹாய் சொல்லுமியா. ஹாய் ஹாய். ஆமா மாமா வாட் மாமா வாட். அவளுக்கு இந்த பால்கனி வந்தாலே ரோல் பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து கீழே இறக்கி விட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். இப்போ வந்து மண் நோண்டிகிட்டு இருக்கான். அந்த பாட்டில் போயிட்டு மண் நோண்டிகிட்டு இருக்கா. இவனாலே வந்து நிறைய செடி வந்து செத்து போயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரெசிபி பார்த்துருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லை, கொரியன் கார்ன் சீஸ் தான். ஸோ அதில் வந்து வெறும் கார்ன் அண்ட் சீஸ் அப்புறம் ஆனியன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதை நான் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் செய்யும்போது உங்களுக்கு அது செப்பரேட் வீடியோவாக போடுறேன். எனக்கு வந்து ஸ்வீட் கார்னும் பிடிக்கும், சீஸும் பிடிக்கும். ஸோ நான் வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு டே எப்படி இருக்குன்னா, ஃபோனும் யூஸ் பண்ண தோணல, டிவியும் பார்க்க தோணல, என்ன பண்ணாலும் தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி வெளியே போகலாம், ஆனால் வந்து டே டைம் ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. அண்ட் ஈவினிங்க்கு அப்புறமா வந்து இப்போ தான் கொஞ்சமாக காற்று வருது. ஆனால் ஈவினிங்க்கு அப்புறமா வந்து ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது. ஸோ வெளியே போகிறதுக்கும் கடுப்பாக இருக்குது, அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து பால்கனியில் தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போவுமே வந்து எனக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது.
நான் வந்து அப்படியே இங்கே கண்ணு கீழே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டே தான் இருக்கேன். நான் வந்து அப்படியே தொடச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த டைம் வந்து சுத்தமாக பாண்டிச்சேரியில் வந்து மழையே இல்லாமல் இருக்குது. மற்ற ஊர் சென்னையில் எல்லாமே நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட ட்ரெஸ்ஸில் ஆச்சு. அதுவுமே ஒரு 10 minutes மேக்ஸிமம் 10 minutes அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே வெதர். ஆனால் வெயில் மட்டும் வந்துச்சுன்னா டெய்லி செம்ம வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, அவ்வளோ எரியுது வெளியே போனாலே. இந்த ஊரில் எப்படி ஆகும்னா என்றைக்கா ஃபுல்லாக மழையே பெய்யாது, என்றைக்கா ஒரு நாள் மட்டும் ஒரு இல்லை 2 நாள் மட்டும் வந்து செம்மையாக கண்டினியூஸாக மழை பெஞ்சு ரோட் ஃபுல்லாக தண்ணி நின்று அதோட அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிடும். அப்பப்போ மழை வர்றதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. மழை வரும்னு போட்டிருப்பாங்க வெதரில், பட் வரவே வராது. டேடி வந்து எங்கேயா ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் மியாவுக்கு வந்து இன்னும் வாக்கிங் போகிற ப்ராக்டிஸ் பண்ணல. நாங்கள் ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து லீஷ் போட்டு வாக்கிங் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கூப்பிட்டு போகணும். ஏன்னா அங்கே போயிட்டு எங்கேயா ஓடிட்டானா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஏஞ்சி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கீழே போய் காஃபி போட்டு குடிக்க போகிறேன். வாடா கீழே வாடா, கீழே வாடா, எட்லடா எனக்கு வாடா. ஒன்று ஷேக்கன் கேட்கல, வா கீழே வா, கீழே வா, கீழே வா, கீழே வா, கீழே வா, ஏய் பாய். எனக்கு மட்டும் தான் நான் காஃபி போடுறேன். அதுவும் நான் வந்து ஃபுல் கப்புமே குடிக்க மாட்டேன், ஹாஃப் கப் தான் குடிப்பேனா. அதனால கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி எனக்கு மட்டும் காஃபி போட்டு போகிறேன். காஃபி வேணுமா? உனக்கு கொடுக்க முடியாது, நீ குடிக்கக்கூடாது, புரியுதா? அங்கேயே நீ அதெல்லாம் தள்ளி விட்டனா அடி வாங்குவ. போ, எதுக்கு அங்கன்னு தள்ளுற? தள்ளு போ, எதுக்கு அதை தள்ளுற? ஏய் இறங்கு கீழே. அவள் மேலேருந்து இறங்கவே இல்லை. அவளுக்கு நான் க்ரீமி ட்ரீட்ஸை காமிச்சு இறக்கி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். நானும் காஃபி குடிக்கிறேன்ல, ஸோ பாவம் குழந்தை மட்டும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்னு அவளுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே சாப்பிடுவா ஏமாற்றி. நீ என்ன பார்க்குற? ஒய் சரி சரி, டென்ஷன் ஆகாத. மியா மியா, ஓய் உன் க்ரீமி ட்ரீட் சாப்பிட்டோன்னே என்னை கண்டுக்காம போற நீ. ஓ நீ அந்த பல்லியே பிடிச்சிக்கோ, சும்மா பல்லியை பார்த்து கத்திட்டு இருக்க. நீங்க வா. மியா வந்து பயங்கரமாக விளாடுவா. எப்போவுமே அவள் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து விளாடணுன்னு கேட்டுகிட்டே இருப்பா என் கூட. அதனால நான் மோஸ்ட்டாக அவளை வந்து பயங்கரமாக விளாட வச்சு டயர்டாக்கி வச்சுருவேன். அதனால தான் வந்து நல்லாவும் தூங்குவா. எவ்ரிடே மார்னிங் ஒரு 8:30 தூங்கினானா ஈவினிங் ஒரு 4:30 or 5 o'clock தான் எழுந்திரிப்பா. அது வரைக்கும் செம்மையாக தூங்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமுக்கு போடுறதுவா. ஏய் புடி 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 எடுத்துக்கிட்டாக்கா. வேணுமா வேணுமா? என்கிட்ட என்ன தள்ளி விட்ற? இறங்கு கீழே. தூக்கம் வருதா? கீழே இறங்கி தூங்கு. ஓய் ஓய், என்ன பண்ற நீ மேலே உட்காந்து? இறங்கு கீழே. ஏன் எனக்கு எட்டாது, இறங்கு இறங்குடா. நான் போகிறேன். பாய் பாய் செல்லும். எனக்கு தெரியும் நீ எட்டி பாப்பன்னு எனக்கு தெரியும். இந்த கியூட்டான வேலைலாம் பண்ணாத. இறங்கு கீழே, இறங்கு, அச்சுருவா உன்னை, இறங்கு. ஏய் மியா மியா, பாய் டாட்டா.
இங்க வா, இறங்கி இறங்குடா. வெளியே வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் இந்த மந்த்க்கு வந்து ஃபியூ வீடியோஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 3 குக்கிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். என்னென்னா இப்போ நான் வந்து சொன்னேன்ல, கொரியன் கார்ன் சீஸ், தாபா பன்னீர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி கார்லிக் சிக்கன், 3மே வந்து செப்பரேட் வீடியோஸாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இதில் வந்து கொரியன் கார்ன் சீஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணதில்லை, பட் மற்ற 2மே வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். செம்ம தூக்கமா மயிலோ? நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்து லஞ்சை வந்து ஈவினிங் சாப்பிட்ற நீ. லஞ்ச் ஈவினிங் சாப்பிட்ற. பசிக்கலையா அவனுக்கு? சீக்கிரம் சாப்பிடு. உன்னை விட யாரும் ஸ்லோவாக சாப்பிட மாட்டாங்க. மயிலை விட யாரும் ஸ்லோவாக சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ ஸ்லோ நீ, எவ்வளோ ஸ்லோ. மயிலை வந்து குட் பாய், என்ன பண்ணாலும் கடிக்கவே மாட்டான். சாப்பிட்றா டேய், சாப்பிட்றா ஒழுங்கா சாப்பிட்றா. What do you want? எங்கேருந்து வந்த? இப்போ மட்டும் ஸ்பீடாக ஏறி ஓடி வர. எங்கே போன? இப்போ உனக்கு பிஸ்கெட் வேணும் அவ்வளோதானே? பிச்சி வேணுமா? சுவா பிச்சி கம் இரடா ஒரு கையில் திறக்க முடியல. நூறு எவ்வளோதான் சாப்பிடுவேன் நீமியா? குட் கல்வி, பரவாயில்ல, நீ சாப்பிடு. இவ்வளோ நேரம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் வந்து மம்மி மியா வந்து கீழே வந்தோம். இப்போ வந்து செம்ம டயர்டாக இருக்குது. என்னோடய டாப்புமே வந்து ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்குது, நல்லா வேலை பண்ணி. ஸோ இப்போ நான் வந்து போய் குளிக்க போகிறேன். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கடிக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலை பாருங்க. கடிக்கிறது தான் மியாவோட ஃபேவரட்டான வேலை. மியா பாய் சொல்லு. பாய் என்ன அப்படி பார்க்குற? பாய் சொல்லுடா. அம்மா சொல்லு பாய். பாய் சொல்லு. ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் நான் குளிச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்க. நான் தான் வந்து இப்போது எழுப்பி விட்டேன், பட் திருப்பி தூங்கட்டோன்னு விட்டுட்டேன். எனக்கும் வந்து செம்மையாக பசிக்குது. ஸோ நானும் கீழே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேலே வரணும். மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் மியாவோட விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அவளை மேலே கூப்பிட்டுட்டு போய் வரணும். என்னோடய முடியை வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க, செம்ம காமெடியாக இருக்குது. அவள் காலை மட்டும் நான் எப்படி தொங்க விட்டு தூங்குறான்னு காமிக்கிறேன் பாருங்களேன். வெயிட் 1 minute. எப்போவுமே நான் குளிக்கும்போது பாத்ரூம்குள்ளே தான் வந்து வெயிட் பண்ணுவாள். இன்றைக்கி வந்து அவளுக்கு தூக்கம், செம்ம தூக்கம். வந்து ஏன் இவ்வளோ நல்லா தூங்குறான்னா, அவள் டே டைமில் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை. எப்போவுமே வந்து 8 o'clock 8:30 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் செம்மையாக தூங்குவாள். இன்றைக்கி வந்து அவள் சுத்தமாக தூங்கல. ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock அப்புறமாவே வந்து அவளுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. நான் ஏன்னா கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோரில் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால வந்து அவளுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. உள்ளே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் நான் குளிச்சுட்டு வர வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அவள் செம்ம தூக்கம், வெளியே சேர்லேயே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா. நான் வந்து அவளை இப்படியே விட்டுட்டு நான் கீழே போய் டின்னர் சாப்பிட்டு வர போகிறேன். என்ன பண்ணுற நீ? என்னது இது? யார் கடிச்சா இதெல்லாம்? நீ தானே? நான் பார்த்துட்டேன். இங்கே வா. ஒய், நான் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மியாவை எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.